ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் புதிதாக ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது சட்டசபை நிகழ்வுகள்லாம் நீங்க லைவா வந்து செக் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மொபைல் போன் மூலியமாக இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இணையதளத்தை பத்தின அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கிறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் சார்பில இருந்து வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளும் சரி, கரண்ட் அப்டேட்டும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களால இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்றதுனால உங்களால மார்க்ஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது சிஎல்ல நல்ல ஒரு மார்க் உங்களால வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இத பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றது, இந்த வெப்சைட் மூலமா நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ள செய்தி அப்டேட்ல சட்டப்பேரவை அதாவது வந்து சட்டமன்ற பேரவை மற்றும் சட்ட மேலவை நிகழ்வுகளின் பதிவுகளை கணினிமயமாக்கும் பணியின் முதற்கட்டமாக 1952ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான சட்டமன்ற ஆவணங்கள் கணினிமயமாக்கம் செய்யப்பட்டு அதற்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இணையதளத்தை வந்து தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்டை நீங்க தமிழ்லயும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயே வந்து உங்களால வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுலயே தெளிவா வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்ற ஆவண பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். சரிங்களா? இந்த வெப்சைட்ல உங்களுக்கு எப்படி வந்து கன்வீனியன்டா இருக்கும் அந்த அந்த ஏத்த மாதிரி லாங்குவேஜ்ல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா சட்டசபையில அதாவது சட்டமன்றத்துல வந்து உறுப்பினர்கள் வந்து பேசக்கூடிய அந்த லைவ் ஃபுட்டேஜை நீங்க இதுல வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் பேசிய அனைத்து ஆவணங்களும் 2001ஆம் ஆண்டு முதல் வீடியோவுடன் கூடிய ஆவணங்கள் வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை நீங்க வந்து ஆராய்ச்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கறதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நியூஸ் கிளிப்பிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஓபன் ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் வந்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது 8314 ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா 1996ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, தினகரன், தினத்தந்தின்னு சொல்லிட்டு எல்லா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல 25/7/1996ல தினத்தந்தி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நியூ ஜட்ஜ் ஃபார் காவே ட்ரைபிள்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைரக்டா பிடிஎஃப் மாதிரி நம்மளுக்கு வந்து ஓபன் ஆகுது. இதன் மூலமா ஈஸியா நம்மளால வந்து அந்த நியூஸ் பேப்பர் கிளிப் அந்த கட்டிங்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட். சோ இது வரைக்கும் நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமா எல்லாமே டிஜிட்டலா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிளிப்பிங்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம், போட்டோஸ் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதனால போட்டோஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. போட்டோஸுமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வியூ பண்ணி நம்மளால வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இதன் மூலமா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி நீங்க ஒன் பை ஒன்னா வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சட்டமன்றத்துல என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களால இதுல வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வெப்சைட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெரிய வரும். நீங்க ஒன் பை ஒன்னா வந்து வியூ பண்ணி உங்களால வந்து கிளிக் பண்ணி உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து இந்த ஆஸ்பிரன்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தாண்டி நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இதுல வந்து செக் பண்ணி பாருங்க. இதுல நீங்க டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் உங்களால வந்து டவுன்லோட் வந்து இதுல வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.